ஏய் லைட்டை ஏன் ஆஃப் பண்ணாங்க? லைட் ஆஃப் பண்ணிட்டாங்களா? ஏய் லைட்டு போடுங்கடா. இல்லை சார், ரைட் வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். நான் முட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி நடந்துட்டே போங்களாங்க வீடியோ எடுத்துட்டு. பிறந்து வளர்ந்து அனைத்து இந்த புனித பூமியில் நீங்களும் இப்போது ஒரு திருப்பயணம் செய்கிறது. புனித பூமியில் உயர்த்தி எல்லையாக விளங்குவது மத்திய காலத்தில் கடலின் உரத்தில் நின்று புனித பூமியை பார்ப்பது போல் புனித பூமியை 3 பாகங்களாக பிரிக்கிறார். அன்பர்களே, இந்த புனித பூமியை நீங்கள் உடனடி எடுத்து வைக்கும் இடம் யூதேயா நாடு. யூதேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வில் முதலாக இயேசுவின் தாய் மரியா பிறந்த குழந்தை இயேசு என திருக்குடும்பமாக இருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து யூதேயா நாட்டில் மகுடமாக விளங்குவது இயேசுவை நம்பலாம். அந்த மகுடத்தின் மைதமாக விளங்குவது சார், கிளாஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றிச்சு சார். மேலே இருந்து வந்துடும். அடுத்து சமாரிய நாட்டில் இயேசு அதிகமாக படிக்கவில்லை. ஆனால் இயேசு தன் போதனைகளில் சமாரியரை கிணற்று அடிகள் இயேசு சமாரிய பெண் ஒருவரை சந்திக்கும் நிகழ்ச்சி அனைவரின் மனதை கவரும் நிகழ்ச்சியாகும். தாழ்த்தப்பட்ட சமாரிய பெண்ணிடம் இயேசு தண்ணீர் கேட்க இயக்கப்படுத்தவர் எப்படி எங்களிடம் தண்ணீர் கேட்கலாம் தண்ணீர் கொடுப்பேன் என்றார்கள். அந்த நிகழ்ச்சித்தான் இன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சமாரிய நாட்டிலிருந்து கலிலேயா நாட்டிற்கு நுழைக்கிறோம். இயேசு கலிலேயன் என்றுதான் அதிகமாக இணைந்தது. கலிலேயாவில் நாசரேத் என்பது சிறிய கிராமம். இங்குதான் இயேசு வளர்ந்தார். அவரது அரசு கல்வியின் தொழிலான சர்ச்சை தொழில் தானும் சேர்த்து செய்தார். அவரின் சர்ச்சை கலத்தைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலிலேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம்பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம்